போன வருஷம் முழுக்க பார்த்தோம் அப்படின்னா சேர்ந்தே ஒரு 300 தீர்மானம் தான் போட்டாங்க. ஸ்பெசிபிக்கா இந்த சர்ச்சையான ஏன் அவ்வளவு அவசரம்? ஒருவேளை நிறைய தீர்மானங்களை பத்தின விவாதம் வேண்டாம்னு நினைச்சிருக்கலாம், இல்ல நிறைய தீர்மானங்களை மக்களோட பார்வையில இருந்து மறைக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். இல்லைன்னா அது இவ்வளவு நான் ஒரே நாள் இத்தனை தீர்மானம் கொண்டு வரதுக்கான அவசியம் என்ன? குறிப்பாக அந்த கூட்டத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி திமுக கவுன்சிலர்களுக்கான சிறப்பு கூட்டம் போட்டு யாருமே விவாதிக்க கூடாதுமே இல்லாத ஒரு கூட்டத்தில் அமைதியான முறையில் கூட்டம் நடக்கணும்னு சொன்னோம். அதே நேரத்தில் அது எந்தவித ஒரு தீர்மானத்துக்குமே விவாதமே இல்லை. எல்லாமே 10 தீர்மானம், 30 தீர்மானம், 50 தீர்மானம், 100 தீர்மானம் வேகமாக நிறைவேற்றப்பட்டதுன்னு சொல்லி வேக கோவை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விதமான மக்களோட பிரச்சனைகள் தொடர்ச்சியா இருந்துட்டே தான் இருக்கு. நீங்களும் பார்க்குறீங்க, ஒவ்வொரு முறையும் நான் சொல்லிகிட்டே தான் இருக்கேன். குப்பையாகட்டும், தண்ணி ஆகட்டும், ரோடு ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே சிறப்பான செயல்பாடு இல்லை. இந்த பிரச்சனைகளை அவங்களோட கவனத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டே தான் இருக்கும். ஆனாலும் இவங்க இப்படிதான் நடந்துட்டு இருக்காங்கன்னா இதையெல்லாம் மக்களிடம் சொல்வது தான் எங்களுடைய ஒரே வழி. இப்படி நடந்துக்கிறாங்க, துஷ்பிரயோகம் பண்றாங்க. ஒரே நாள்ல 4 படுகொலை அமைச்சர் சொல்லியிருக்காரு. நான் எதுக்கு பதில் சொல்றதா இருக்கு? யாரு நடவடிக்கை எடுக்கணுங்கிறத விஷயம் சட்டத்துறை அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, புதிய குற்றவாளி உருவாக்குறது நாங்க இனியா காரணமா இருக்க முடியும், எங்களை போட்டு தமிழக மக்களுக்கு ஒரு விஷயம் நன்றாக புரியும். எப்போதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு பொறுப்பேற்கிறதோ அப்போதெல்லாம் சட்டம் ஒழுங்கு என்பது சீரழியும் அப்படிங்கிறது இது ஏதோ நாங்க இன்னைக்கு சொல்றது இல்ல, எப்பவுமே நிலவக்கூடிய கருத்து. அதை எந்த விதத்திலையும் அப்போதெல்லாம் முதலமைச்சராக திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்தார். இப்போது முதலமைச்சர் மாறி இருக்கிறார். ஆனாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல்பாடு, அவங்களுடைய அரசின் செயல்பாடு மாறவே இல்லை என்பது இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில தெரியும். அரசியல் கட்சி தலைவர்கள் கொல்லப்படுகிறார்கள், பெண்களுக்கு எதிரான கொடுமைகள், பட்டியலினத்தை சார்ந்தவர்களுக்கான கொடுமைகள் அதிகமாக நடக்கின்ற மாநிலமாக தமிழகம் உருவாகிட்டு இருக்கு. பத்தாவதுக்கு குற்றவாளி, நான் ஒத்துக்கிறேன், பேரவைத் தலைவர் சட்ட அமைச்சர் சொல்ற மாதிரி புதிதான குற்றங்கள் வருது, டெக்னாலஜி வருது, குற்றவாளிகள் வராங்க, குற்ற செயல்களை முழுமையா தடுக்க முடியுமா? இல்லை. ஆனால் இந்த அரசு அதற்காக எடுத்த நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கறதான் கேள்வி. தலைநகர்ல ஒரு மாநிலத்தோட தலைநகர் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இடம், அந்த இடத்துல பட்ட பகல்ல நடக்கக்கூடிய படுகொலைகள், நீங்க சொல்ற மாதிரி ஒவ்வொரு நாளும் நடக்கின்ற குற்றச்செயல்கள், நீங்க அதிகாரிகளை மாத்தி மக்கள் முன்பாக நாங்க நடவடிக்கை எடுக்கிறோங்கிறது அதிகாரிகள் மாற்றம் அல்ல, ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை மக்களுக்கு பிரயோஜனப்படுதான்னு பார்க்கணும். அதிகாரிகள் மாற்றத்தின் வாயிலாக கண் துடைப்பு செய்கின்ற அரசியலை இந்த மாநில அரசு செய்து கொண்டிருக்கிறது. என்கவுண்டர் இல்லைங்க, நம்மளோட சட்டத்துல ஃப்ரீ ஹேண்ட்ங்கிறது என்கவுண்டர் இல்ல. எவ்வளவு தூரம் நீங்க குற்றச்செயல்கள் தடுப்பு நடவடிக்கைகள் அப்படிங்கிறது ஒண்ணு. குற்றச்செயல்கள் நடக்கும், ஆமா, சமுதாயத்துல குற்றச்செயல்கள் நடந்துட்டே தான் இருக்கு. ஆனா தடுப்பு நடவடிக்கைகள் ஒன்று. குற்றச்செயல்கள் நிகழாமல் இருப்பதற்கான வாய்ப்புகளை நாம எப்படி உருவாக்குறோம், குற்றம் நடந்ததற்கு பின்னால எந்த அளவுக்கு அவர்கள் மேல நடவடிக்கை எடுக்கிறோம், நீதிமன்றத்தின் வாயிலாக தீர்ப்பு வாங்குறோம், இது எந்த விதமான தாக்கத்தை சமுதாயத்தில் ஏற்படுத்துகிறது, இப்படிதான் ஒரு குற்ற செயல்களை அணுக முடியும். ஆனா நாங்க என்கவுண்டர் பண்ணி ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துட்டோம்னா நீங்க சர்ச்சைனா, என்கவுண்டர் பண்றது ஃப்ரீ ஹேண்ட் இல்லைங்க. பட்ஜெட்ல தமிழ்நாட்டோட பேர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு திமுக இதற்கு பல்வேறு நேரங்கள்ல எங்களோட கட்சியோட தலைவர்கள் நல்ல விளக்கமாகவே பதில் சொல்லியிருக்காங்க. நானுமே அறிக்கை கொடுத்திருக்கேன். என்ன, மாநில பட்ஜெட்ல எல்லா மாவட்டத்தோட பேரும் சொல்றது இல்லை. அதே போல இதற்கு முன்பாக நடந்த பட்ஜெட்ல கூட எல்லா மாநிலத்தோட பேரையும் சொல்லல. அறிவிக்கப்படக்கூடிய திட்டங்கள் அப்படிங்கிறது நம்ம மாநிலத்திற்கு எவ்வளவு திட்டங்கள் வந்திருக்கு. உதாரணமாக பொதுவான ஒரு திட்டம் இருக்கு, மக்கள் தொகைக்கேற்ப சிறு குழு தொழில் நிறுவனங்கள் அதிகமா இருக்கக்கூடிய மாநிலம். அந்த திட்டங்கள் எல்லாமே பலன் பெற போவது அதிகமா தமிழ்நாடு தான், பீகார் இல்ல, ஜார்க்கண்ட் இல்ல. சிறு குறு தொழில் நிறுவனங்களை அதிகமாக வைத்திருக்கக்கூடிய தமிழ்நாடு தான் அதிகமா பலன் எடுத்துக்கும் அந்த திட்டத்துல. அதனால அகில இந்திய அளவில் ஒரு திட்டம் சொல்லப்படுகின்ற பொழுது, கொடுக்கின்ற பொழுது அந்த மாநிலத்தினுடைய தன்மைக்கேற்ப ஒவ்வொருத்தரும் பலன் எடுத்துக்குவோம். அந்த விதத்துல பார்த்தா தமிழகத்திற்கு அதிகமான பலன்கள் கிடைக்குது. உள்கட்டமைப்பு வசதிகள்ல பலன் கொடுக்க போறாங்க. வேலை வாய்ப்புகள் ஸ்கில்ல நாம தான் பாருங்க அதிகமா வரப்போறோம். ஏனென்றால் இங்கதான் ஸ்கில் செட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதிகமான காலேஜஸ் இன்ஸ்டிடியூஷன் இருக்கிறது நம்ம ஸ்டேட். ஸோ நாளைக்கு இளைஞர்களுக்கான அந்த ஸ்கில் அப்படிங்கிறது அதிகமா பலன் கிடைக்க போகுது தமிழகம்.
இது முழுக்க முழுக்க அரசியலுங்க. இவங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட்டணி கட்சிகளுக்கு ஏதாவது ஒண்ணு பிஜேபி கவர்மெண்ட் சொல்லணும். மோடி அவர்களை பத்தி திட்டினாதான் இவங்களுக்கு அரசியல் வாழ்க்கைன்னு முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. அதனால எதுனாலும் டெய்லி இந்த பாட்டு தான் பாடுவாங்க. இவங்களோட மின்கட்டண உயர்வுல இருந்து, பத்திரப்பதிவு உயர்வுல இருந்து, நீங்க சொத்து வரி உயர்வு, பால், எந்த இடத்துல கை வைக்கல இந்த கவர்மெண்ட். எல்லா இடத்துலயும் இன்னைக்கு விலை உயர்வு. மக்கள் அவதிப்பட்டு